டிசம்பர் 2, 1984 போபால் நகரம் வழக்கம் போல அமைதியாக இருந்தது. அந்த நள்ளிரவில் குடும்பங்கள் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. நகரின் ஓரத்தில் இருக்கும் ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலையில் சிறிய சத்தம் ஒன்று எழுந்தது. ஒரு குழாயில் இருந்த ஒலி. அங்கு சிறிது ரசாயனம் கசிந்தது. அதில் யாருக்கும் ஆபத்து உண்டு என்று தோன்றவில்லை. ஆனால் சில நிமிடங்களில் அந்த ஒலி பெரும் எச்சரிக்கையாக மாறியது. புகை போன்ற வெள்ளை மேகம் தொழிற்சாலையின் எம்ஐசி டேங்கிலிருந்து சுமார் 40 டன் எம்ஐசி வாயு வேகமாக வெளியேறத் தொடங்கியது. எம்ஐசி வாயு காற்றை விட கனமானது. அதனால் அது மேகமாக மேலே உயராமல் தரைக்கு கீழாக பாய்ந்து குடியிருப்பு பகுதிகளில் வேகமாக பரவியது. மக்களுக்கு இது வெறும் புகை என தோன்றியது. பயங்கரமான வாசனை வரும் வரை இது விஷவாயு என்று தெரியவில்லை.